ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். நேபாள் பணித்தளத்திலிருந்து இந்த காலவேளையில இந்த வீடியோவை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு பின்பதாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விளைநிலங்கள் கோதுமை அறுவடைக்கு தயாராய் இருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனத்துல, அப்பொழுது அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுவடைக்கு எஜமான் தமக்கு அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதா இங்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இப்படிப்பட்ட வட இந்தியாவில் அநேகர் அறுவடைக்கு தயாராய் இருக்கிறார்கள். அநேக புறஜாதிகளாய் ஆண்டவருடைய அன்பை இழந்தவர்களாய் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் அதற்காக செபிக்கிறவர்களாய், அதற்காக உழைக்கிறவர்களாய், இவர்களும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள நம்ம பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு அவர்கள் தங்கள் மனம் போன வாழ்க்கைய வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்காக நாம் செபிக்கிறவர்களாய் இருப்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, அறுவடைக்கு வேலையாட்கள் வேண்டும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் இப்படிப்பட்ட மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை அழைத்ததை இந்த நாளில நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், நினைவு கூறுகிறோம். அப்பா, எங்களுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் நாம் செபிக்கிறவர்களாய் இருக்கலாமல் ஆண்டவர், அழிந்து போகிற மக்களை உம்மண்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு இந்த நாளில உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தினபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரை, புறஜாதிகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் எங்களை செபிக்கிறவர்களாய் மாற்றுங்கன்னு நாங்க கேட்கிறோம். ஆண்டவரை, உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தாங்க நாங்க கேட்கிறோம். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் நன்மையின் நாளாக, உயர்வின் நாளாக இருப்பதாக நாங்க செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல உங்களுடைய சமூகத்துல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக.